ஹோமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஜேஹோப்புக்கு ஒரு ஒன் ஷாட் ஃபாலிங் இன்டு யூ ஸ்மைல். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும், கேட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். டோலி, விஷிங் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னி போலவே எப்பயுமே சந்தோஷமாக நினைக்கிறதெல்லாம் நடந்து நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். அண்ட் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. டோலி, திஸ் ஒன் ஷாட் இஸ் ஃபார் யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். மார்னிங் டைம். பெட்லேருந்து ஒரு பொண்ணு எந்திரிக்கிறா. குட் மார்னிங். என்ன பார்க்குறீங்க? நான் தான் நீங்கள் ஃபைன். என்னை பற்றி சொல்லணுன்னா வயசு 25, அம்மா அப்பா ஒரு தம்பி. அவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். படித்து முடிச்சுட்டு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்க கூட்டத்தில் நானும் ஒருத்தி. எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. நான் படித்து முடித்ததே பெரிய கஷ்டத்தில் தான். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்ன தான் படித்து என்ன பிரயோசனம்? ஒன்றும் கிடைக்கலையே. இந்த உலகத்திலேயே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? 25 வயசாகியும் அம்மா அப்பாவோட காசுலேயே வாழ்கிறது தான். அவங்களே வயல் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. தம்பி வேற படிச்சிட்ருக்கான். அதில் நானும் தண்டத்துக்கு இருந்து தின்னுட்டுருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் வர ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போன்னு தான் இங்கே கிளம்பி வந்தேன். இப்போ வேலை தான் பார்த்துட்ருக்கேன். என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? ஃபுட் டெலிவரி. எஸ், நான் ஒரு டெலிவரி கேர்ள். டெலிவரி கேர்லாம் என்ன சீப்பாக நினச்சிடாதீங்க. இந்த வேலையை எடுக்கவே நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்க்கலான்னு தான் வந்தேன். 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இதுவே என் வேலையாக போயிடுச்சு. ஆனால் நான் சலிச்சுக்கிட்டதெல்லாம் இந்த வேலையை பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபுட் டெலிவரி. என்ன ஒன்று, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்ற சின்ன வருத்தம் தான். ஆனாலும் பரவாயில்ல. அப்படி தண்டத்துக்கு வீட்டில் கிடக்கிறதுக்கு இப்போ நான் உழைச்சி என் செலவு போக மிச்ச காசு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்காவது இருக்கே. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். போகிற வார இடத்துல எல்லாம் பார்த்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே ஒன்றும் கிடைச்ச பாடில்லை. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா தானே ப்ரூஃப் பண்ண முடியும். பார்க்கலாம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஹலோ, என்ன சேட் ஆகிட்டிங்களா? நான்லாம் அவ்வளோக்கு வேர்த்தே இல்லை. இங்கே இருக்கவங்க ஒருத்தரோட கதையை கேட்டால் நான்லாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கே தோணும். நம்ம பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அதே தான் நானும் சொல்கிறேன். இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருப்போம். சரி, பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை, நான் வேலைக்கு கிளம்பணும். ஏய் எருமை, எந்திரி. தூங்கிட்டு இருக்க ஒடிய பாரு. எம்மோனா, டைம் ஆச்சுடி, எலும்பு. இவ யாருன்னா பார்க்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் தான். இவளும் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறா. வெயிட்ரஸா, க்யூட்டான வெயிட்ரஸ். இவளால் தான் எனக்கு வேலை கிடைச்சிது. ஸ்கூல் ஒன்றா தான் படித்தோம், இப்போது ஒன்றாவே வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வாரீங்க. அப்போயும் உங்கள் ஃப்ரெண்ட் எந்திரிக்கலை. பில்லோஸை தூக்கி அவன் மூஞ்சிலே போடுறீங்க. அவளும் திணறி எந்திரிக்கிறா. ஏய் பைத்தியம், என்னடி பண்ண? நீ கனவு கண்டது போதும், எந்திரிச்சு டைமை பாரு. மணி 8:30 ஆகுது. 9க்குள்ளே போகலை, அப்புறம் டர்ரு தான். ஐயோ, என்னடி சொல்கிற? 8:30 ஆயிடுச்சா? அப்படின்னு அவள் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே ஓடுறா. இவன் மோனா, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ரொம்ப காலமாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. ரொம்ப அழகாகவும் இருப்பா. ஸோ பார்ட் டைமாக மாடலிங், ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிகிட்ருக்கா. 2-3 ஆக்டில் கூட நடிச்சிருக்கா. ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற ஆசையோடு வந்தவ தான் அவளும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜிலேருந்து ஃபுட் எடுத்து ஹீட் பண்ணுறீங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. மிரர் முன்னாடி நின்று கேப்பை போட்டுட்டு பார்க்குறீங்க. பக்கா டெலிவரிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் வாரா. அவள் ஒரு பக்கம் அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்கா. ஹே மோனா, இன்னைக்கு சாப்பிட்ட டைம் இல்லடி. 2 பேருக்கும் டிஃபன் பேக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நீ ரெடி ஆகிட்டு வா, நான் பைக் எடுத்துகிட்டு நிற்கிறேன். ஓகேடி, ஒரு 3 மினிட்ஸ் கொடு, நான் வந்துடுறேன். மறக்காமல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வாடி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வாரீங்க. உங்கள் பைக் வெளியே நின்றுட்டுருக்கு. என்ன பார்க்குறீங்க? என்னோட பைக் தான், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன். ஒரு டெலிவரிகளுக்கு பைக் ரொம்ப முக்கியம் இல்லை? அதான். பட் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுற பைக் ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிது.
இது என்னோட பர்சனல் யூஸுக்கு. இங்கெல்லாம் பைக் இல்லாமல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பைக்கில் வச்சுட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி பைக்கை வெளியே எடுத்துட்டு நிற்கிறீங்க. அந்த கேப்பில் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துடுறா. அவளை பார்க்குறீங்க. செம்ம ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணி ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கா. ஒரு வெயிட்ரஸ் மாதிரியே இல்லை. ஆக்சுவலி மோனா ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிப்பா. போகும்போது வரும்போது இப்படி தான் அழகாக ரெடி ஆகிட்டு போவா. அந்த வெயிட்ரஸ் ட்ரெஸ்ஸோடையே போய் வர அவளுக்கு ஒரு மாதிரி. மாடலிங் வேற பண்ணிகிட்ருக்கால, அதனால தான். ஆனால் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. வாழ்க்கையில் படாத அவமானமா இதெல்லாம் என்னன்ற மாதிரி. நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் ட்ரெஸ்லேயே தான் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி. இப்போது அவளை ஏற்றிட்டு 2 பேருமா கிளம்புறீங்க வேலைக்கு. ஸ்மைலி ஃபேஸோட ரோட்டில் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போகிறீங்க. பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற பாசிட்டிவ் உங்ககிட்ட இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறீங்க. மோனா அடித்து பிடிச்சி உள்ளே போகிறா லேட் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் பொறுமையாக போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பரவாயில்ல, பட் வெயிட்ரஸ்லாம் தான் டைமுக்கு நிற்கணும். ஸோ அதுதான் அவள் பறந்துட்டு உள்ளே போகிறா. நீங்கள் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு கெப்பை போட்டுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வெளியே வாரீங்க. கவுண்டரில் போய் கேட்குறீங்க டெலிவரி இதுவும் இருக்கான்னு. ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்களே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆர்டரை பிக் பண்ணுறீங்க. ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மோனாவும் வெளியே வாரா. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்களும் அதை எடுத்துகிட்டு டெலிவரிக்கு கிளம்புறீங்க. ஹே மோனா, உன்னோட டிஃபன் பாக்ஸ் என்னோட கபட்டில் இருக்குது. டைம் கிடைக்க சாப்பிட்ரு, நான் கிளம்புறேன் டெலிவரிக்கு அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. வெளியே போய் உங்கள் பைக்கை எடுத்துட்டு ஃபுட்டையும் உள்ளே வச்சுட்டு ஃபோனை பைக்கில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. சின்னதாக கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லொக்கேஷனை பார்க்குறீங்க. கொஞ்சம் தூரமாக தான் காட்டுது. பரவாயில்ல, 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஹெட்ஃபோனை போட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டு வைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அந்த பாட்டுக்கே சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்க. சிக்னலில் நிற்கிறீங்க. ஒரு சின்ன பொண்ணு பக்கத்து கார்லேருந்து உங்களுக்கு ஹாய் காட்டுறா. நீங்களும் சிரிச்சிட்டே பதிலுக்கு உங்களுக்கு ஹாய் காட்டுறீங்க. அப்படியே அவளை பார்த்து விளையாடிட்டு நிற்கிறீங்க. சிக்னலும் விழுந்துருது. அந்த குழந்தை உங்களுக்கு பாய் காட்டிட்டு அப்படியே போகுது. நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே டெலிவரி பார்க்க வேண்டிய லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிடுறீங்க. அந்த வீட்டு முன்னாடி உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுட்டு எடுத்து ப்ரைஸை செக் பண்ணிகிட்டே உள்ளே போகிறீங்க. போய் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. யாருமே வரல. மறுபடி ப்ரெஸ் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. வயசெல்லாம் வைட் ஆகுது. உள்ளேருந்து வந்த பர்சனை பார்த்து, சார் சார் நீங்களா ஃபுட் ஆர்டர் பண்ணது? ஐயோ, இது 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 நிஜம்தானா? நான் உங்களே பார்க்குறேன். ஓ மை காட் அப்படின்னு ஆரவாரப்பட்டுட்டு நிற்கிறீங்க. ஹலோ ஹலோ ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, யாராவது வந்துட போகிறாங்க. சார் ஐ கான்ட் பிலீவ் திஸ். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் சார். இப்போ கூட உங்கள் சாங்ஸ் தான் கேட்டுட்டு வந்தேன். என்னால் நம்பவே முடியல நான் உங்கள் வீட்டுக்கே டெலிவரிக்கு வந்திருக்கேன்னு. ஐம் so lucky. ஓகே ப்ளீஸ் காம் டவுன். இது நானே தான். என்னோட ஃபுட் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறாரு. அந்த ஸ்மைல்லையே உங்கள் ஹார்ட் கலண்டுன்னு போய் அவர் காலடியில் விழுந்துருது. அவரையே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடி கையசைச்சு பார்க்குறாரு. சார் என்னோடய ஃபுட் 1 minute சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி அவரோட ஃபுட்டை எடுத்து கொடுக்குறீங்க. அவர் அதை செக் பண்ணிட்டு நிற்கிறாரு. எஸ், இதுதான் ஜேஹோப், கொரியாலே ஃபேமஸான சிங்கர். அவர் தெரியாத ஆளே இருக்க முடியாது.
அந்த அளவுக்கு பாப்புலர். யங் ஏஜ்லேயே ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு. அதோட அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமும் கூட. இதனாலே கேர்ள்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி ஜேஹோப்போட ஃபேன்ஸ் தான். லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் அவரை பார்த்துருவோமான்னு ஏங்குறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் நேருக்கு நேரம் அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. இதை உங்களாலே நம்ப முடியல. பச்சை கண் எடுக்காம ஜேஹோப்பையே லுக்கு விட்டுட்டு நிற்கிறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் கேட்குறேன். சார், என்ன சார்? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே தான் கேட்குறாரு. இவரோட ஸ்மைல் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ரொம்ப அழகாக சிரிக்கிறாரு. சார், 740 சார், கேஷ் ஆன் டெலிவரி. ஓ, கேஷ் ஆன் டெலிவரியை கொடுத்துருக்கேன். 1 செகண்ட், இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் வாசலில் நின்று வீட்டை பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு. ஜேஹோப் உள்ளே போய் வாலெட்டை தேடிட்டு இருக்காரு. பட் அது வளமையாக வைக்கிற இடத்துல காணோம். பக்கத்தில் தேடி பார்த்துட்ருக்காரு. அங்கேயும் காணோம். ஷோ, இதுதான் எனக்கு வேலையாக போயிடுச்சு. வாலெட் எங்கேயாச்சும் வைக்க வேண்டியது, அப்புறம் ஊர் முழுக்க தேடி தெரிய வேண்டியது. இதுவே எனக்கு பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வாலெட் எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் ரூமில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இப்படி உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்களேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லை, இது என்னோட தப்பு. அதுக்கு நீங்கள் வாசலே வெயிட் பண்ணணும். உள்ளே வந்து உட்காருங்க, நான் இதை வந்துடுறேன். இல்லை சார், பரவாயில்ல. அட, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் மிதப்பிலேயே அவர் பின்னாடி போகிறீங்க. உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். ஓகே சார். ஜேஹோப் அப்படியே ஸ்டேஸுக்கு போகிறாரு, அவரோட ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. கீழே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க அவரோட வீட்டை. அவ்வளோ க்ளீனாக அமைதியாக இருக்குது வீடு. வீட்டில் யாரும் இல்லை போல. ஜேஹோப் தனியாக தான் இருந்துட்டுருக்காரு. பட் வீட்டோட கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆன படி இருக்கு. ஓப்பன் பண்ணுறேல போல. வீடு கொஞ்சம் டார்க் அடிக்குது. அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கு, அதை பார்க்குறீங்க. அதில் ஜேஹோப்போட ஃபோன் தான் இருக்கு. அதை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. லாக் ஸ்க்ரீனில் அவரோட ஃபோட்டோ தான். ஸ்மைல் பண்ணபடியே ஒரு செல்ஃபி. அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படியே ருசிச்சு பார்த்துட்ருக்கீங்க அந்த ஃபோட்டோவையே. உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. உங்கள் ஃபோன் எடுத்து அப்படியே தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. உங்களால் இன்னும் நம்பவே முடியல, நீங்கள் ஜேஹோப் வீட்டில் அவரோட சோஃபாவில் உட்காந்து அவரோட ஃபோனே பார்த்துட்ருக்கீங்கன்னு. செம்ம ஜாலியாக இருக்குது. அவரோட வீட்டோட சேர்த்து 3-4 செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. அப்போது மேலே டோரை லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஜேஹோப் தான் வாராருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபோனை இருந்த மாதிரியே வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேஷுவலாக உட்காந்துக்கிறீங்க. சாரி, உங்களை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இன்னொரு சாரி, என்னோடய வாலெட்டை காணோம். எனக்கு இப்போது எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியல. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன். என்ன பண்ணலாம்? பேசாமல் இதை நீங்களே எடுத்துகிட்டு போகிறீங்களா? நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன். சாரி ஃபார் தட். ஐயோ சார், என்னது இது? இவ்வளோ தானே? அதுக்கு எதுக்கு ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணணும்? நீங்கள் பசியோடு இருப்பீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க சார். 740 தானே, நான் பே பண்ணிடுறேன். ஐயோ இல்லை பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு? நான் கேன்சல் பண்ணிடுறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்னோடய ஃபேவரட் சிங்கர் வேறு. உங்களுக்கு நான் பே பண்ண மாட்டேனா? இல்லை, நீங்களே வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்ககிட்ட போய் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். அப்படி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வாரீங்க. ஜேஹோப்னா மனசே இல்லை. நீங்களே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, இதில் அவர் வேறு வாங்குறாரு என்றுட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா லன்ச் நான் அங்கே தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்றேன். ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பாருங்கள். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? நான் ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கே கால் பண்ணி சொல்லிடுவேன். இல்லைனா வேறு யாராவது வந்துட போகிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே நோட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குறீங்க.
அங்கேருந்து கிளம்புறீங்க? ஜேஹப் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. எப்போ என்ன அவரு சிரிச்சு சிரிச்சு ஆழம் வைக்கிறார் போலயே. எவ்வளோ அழகான ஒரு ஸ்மைல். வாவ் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போது ஜேஹப் பற்றி பார்ப்போம். ஃபேமிலியில் 2வது புள்ள. அம்மா அப்பா அக்கா. அக்கா வெட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா அப்பா கூட தான் ஜேஹப். பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவர் வீட்லேயே இருக்கிறதில்ல. ரெக்கார்டிங், கன்சர்ட், ஷூட்னு ஒரே பிஸியாக இருப்பார். ஜேஹப்புக்கு பெருசாக பேக்ரவுண்ட்னு எதுவும் இருக்கலை. ரொம்ப ட்ரை பண்ணி தான் அவரோட டேலண்ட் மூலமாக தான் முன்னுக்கு வந்தார். ஒரு 2 இயர்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார். அவரோட பாட்டுக்கு எல்லாருமே அடிக்டட். அண்ட் பார்க்கவும் நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த ஸ்மைல் தான், அதுக்கு தான் காசு. அதுக்கு ஃபாலோ ஆகாத ஆட்களே இல்லை. ஜேஹப் ஃப்ரீயாக இருக்கிற டைம் அவரோட வீட்டில் தான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தனியாக இருக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும். இடையிடையில அம்மா அப்பாவையும் போய் பார்த்துப்பாரு. அண்ட் ஜேஹப் என்னதான் ஒரு பாப்புலர் பர்சனாக இருந்தாலும் சக மனுஷங்களை போல் சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ தான் பிடிக்கும். பட் எல்லாரும் அவரை ஒரு ஐடலாக தான் பார்க்குறாங்க. அது எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவார். அவர் யாருன்னு காட்டிக்காம வெளியெல்லாம் போய் வருவார். அவருக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வேணான்ட்டு தனியாக தான் இங்கே ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு வந்திருப்பார். ஜேஹப் ஒஃபிஷியலாக எங்கே கிளம்புறதுனாலும் அவங்க வருவாங்க. மற்றபடி இதுதான் அவரோட லைஃப் ஸ்டைல். இப்போ அப்படியே உங்களை பார்த்தா ஜேஹப்பை பார்த்து மிதப்பிலேயே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. மோனா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறீங்க. அவ சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டில் கேட்டுட்ருக்கா. வயன், அப்போ நீ லஞ்ச் டெலிவரி பண்ண போகும்போது நானும் வரட்டா? என்னையும் கூட கூட்டிகிட்டு போறியாடி? நான் லவ்வரையா பார்க்க போகிறேன், உன்னையும் கூட கூட்டிகிட்டு போக. டெலிவரிக்கு போகிறேன்டி. ஆளப்பாரு. சே, நானும் பேசாமல் டெலிவரிக்கே வந்திருக்கலாம். என்ன சொன்னீங்க மேடம்? டெலிவரிக்கு வந்திருக்கலாமா? நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். அப்போல்லாம் நீ என்ன சொன்ன? வெளியே தெரிஞ்சா உன் அழகு போயிடும், டேன் ஆகிடுவீங்க, அப்புறம்னு க்ளோ போயிடும், என்னென்ன கதெல்லாம் சொன்னேன். இப்போ என்ன? இப்போ நீ வெளியே வந்தா உன்னோட கிளாமர் குறைஞ்சிருமே. நீ போத்தங்க, போ 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 போய் கஸ்டமருக்கு கவனி, நான் டெலிவரி பண்ண போகிறேன், பாய் அப்படின்னு அவளை கடுப்பேற்றி விட்டுட்டு நீங்கள் டெலிவரிக்கு கிளம்புறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வளமையை விட கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கீங்க. ஆர்டர் அதிகமாக இருக்குது. பேசிக்கலி வீக்கெண்ட்ஸ்னாலே இப்படி தான், கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமாகவே இருக்கும். என்னதான் ஒர்க் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு அது சுமையாக தெரியறதில்ல. என்ன நீங்கள் பிடிச்சி தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வாரீங்க, மணி 1 ஆகுது, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சரி சாப்பிட்டு போமேன்னு சொல்லிட்டு பைக் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரோட் சைடில் உட்காடுறீங்க. ரோடே அமைதியாக இருக்குது. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்தாலும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எதுக்காக இங்கே வந்தேன்? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? போக போக நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கின்றதே எனக்கு மறந்துடும் போல். பார்ப்போம், ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சாப்பிட போகிறீங்க. லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி 2 வாய் தான் வச்சுருப்பீங்க. யாராவது இந்த நேரத்துலையா கால் பண்ணுவாங்க? என்ன அன்னோன் நம்பராக இருக்கு. சரி பேசுவோம். ஹலோ ஹலோ, நான் ஜேஹப் பேசுகிறேன். நீங்கள் வாயில் வச்சுருந்த சாப்பாடை அப்படியே துப்பிடுறீங்க. ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். ஓகே, நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவோன்னு. பிஸியாக இருக்கீங்களா? இல்லை சார், இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், கொண்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் சார். 1 மினிட். சார், சாப்பிட்டுட்ருக்கீங்களா? ஆமாம் சார். ஒன்றும் அவசரம் இல்லை, சாப்பிட்டு பொறுமையாகவே கொண்டு வாங்க. ஐயோ இல்லை சார், பரவாயில்ல, இதோ வந்துடுறேன். நோ 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 நோ, அவசரம் இல்லை, டேக் யூ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் காலை கட் பண்ணுறாரு.
நீங்கள் ஃபோனை வச்சதும் அறக்க பறக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவரோட ஆர்டர் பிக் பண்ணிடுறீங்க. நீங்கள் வரும் வரைக்கும் அதை யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கால் பண்ணி அந்த ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரும் எடுக்கலை. இப்போ அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக அவர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு மிரரில் உங்கள் ஹேர் எல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நேராக காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது மறுபடியும் அவரை பார்க்க போகிறோன்னு. அப்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. சன்ஷைன் ஸ்மைலோட ஜேஹோப் உங்கள் முன்னாடி. அதுக்குள்ளேவா? ஓ மை காட்னஸ், இவர் ஸ்மைலாலேயே மயக்கிறார் போலையே. ஹலோ ஹலோ, உங்களை தான். ஆமாம் சார், வந்துட்டேன். இந்தாங்க உங்களோட ஃபுட். படியா சாப்பிட்டீங்களா? என்ன சார்? இல்லை, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். ஆமாம் சார், நான் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஹாவ் அ டெலிஷியஸ் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்ன, இதுவும் ஃப்ரீயா? நீங்கள் ஐயோன்ற மாதிரி தலையில் கை வைக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் மறந்துட்டீங்க காசு வாங்குறதுக்கே. ஜேஹோப் சிரிக்கிறாரு. எவ்வளோ ஆச்சு? 1200 சார். ஓகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வராரு. பை தி வே, உங்கள் பேர் என்ன? வயன் சார். வயன். வயன், ரியலி நைஸ் நேம். வயன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சார். இல்லை, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். எனக்கு 3 வேளை ஃபுட் வேணும். மோஸ்ட்லி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அதான் நீங்களே எனக்கு டெலிவரி பண்ண முடியுமா? உங்களுக்குள்ள குழு குழுன்னு இருக்கு, ஆனால் அதை வெளியே காட்டிக்காம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. இல்லை, எதுக்கு கேட்குறேன்னா, நான் இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய வேணான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பர்சன் டெலிவரிக்கு வருவாங்க. அவங்க எல்லாரும் உங்களை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியுமா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கால் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, மெசேஜ் பண்ணாலே போதும். நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நோ ப்ராப்ளம் சார். ரொம்ப தேங்க்ஸ் வேன். அண்ட் நீங்களும் நான் இங்கே இருக்க விஷயத்த. நோ சார், நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன், என்னை நம்பலாம். தேங்க்யூ வேன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஹியர் இஸ் அ மணி. நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. சார், இது 1200 மட்டும்தான். மறந்துட்டிங்களா வைன்? மார்னிங்கும் நான் பே பண்ணல. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் நானே பே பண்ணிட்டேன். இந்தாங்க வயன், நான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நீங்களே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் நான் வேறையா? ஐயோ சார், அதே நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்க. உங்கள் ஃபேன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. இல்லை வயன் சார், இந்தாங்க பொடிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் ஃபேன் உங்களை ட்ரீட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டிங்களா? இல்லை, அப்படின்லாம் இல்லை. அப்புறம் என்ன சார், ஜஸ்ட் கூல், எடுங்க. தேங்க்யூ. சரி சார், நான் கிளம்பணும். ஆர்டர் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு மெசேஜ் போடுங்க சார். நான் டின்னர் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார், பாய் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜேஹோப் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ இப்படியே தான் நீங்கள் டெய்லி 3 வேளையும் போய் அவருக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாரும் பார்க்கணும் பேசணும்னு ஏங்கிட்டுருக்க பர்சனை நீங்கள் கேஷுவலாக போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஜேஹோப்புக்கும் இடையில இருக்க இந்த பழக்கம் நாளடைவில் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகுது. டெய்லி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அதான் அவருக்கு வேறு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நீங்களே அதை பண்ணி கொடுப்பீங்க, ஃபுட் டெலிவரியை தாண்டி. ஸோ இப்படியே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு ஜேஹோப்பை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன கேட்டாலும் சம்டைம்ஸ் கேட்காமலே பண்ணி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நாள் நைட் டைம் ஒரு 12:30 மணி இருக்கும். நீங்கள் ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறதுனால அட்டன் பண்ணலை. ஸோ மறுபடி அடிக்குது. சவுண்ட் கேட்குற கடுப்புலையே அதை யாருன்னு கூட பார்க்காம அப்படியே ஆன்சர் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹலோ 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 வயன், தூங்கிட்டியா?
ஏய், யார் அது இந்த நேரத்தில் கால் பண்ணி தூங்கிட்டியான்னு கேட்குறேன்? ஐ மேட். ஹே வாயன், நான் தான். இட்ஸ் மீ ஹாபி. ஹாபி? ஹா, அப்படின்னு உடனே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹாபின்னு தான் சேவ் ஆகிருக்கு. சடார்னு ஃபோனை தூக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வாரீங்க. ஏன்னா பக்கத்தில் தான் அவங்க ஃப்ரெண்ட் படுத்துட்ருக்கா. ஸோ அவள் முழிச்சிருவான்னு வெளியே வந்து பேசுகிறீங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் சார். என்ன இந்த நேரத்தில்? ஏய் வாயன். ஓ, சாரி சாரி சாரி. சொல்லுங்க ஹாபி, என்ன இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணுற, தூங்கிட்டியா? இல்லை இல்லை, சும்மா தான். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, எனக்கு வெளியே போகணும் போல இருக்கு. ஒரு பைக் ரைட் போகுமா? ஆ, இல்லை, இங்கே வேறு யாரும் எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. ஸோ அதான் உனக்கு கால் பண்ணேன். உன்னால் முடியுமா? நம்ம வெளியே போகலாமா? நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸோடில் இருந்தாலும் ஜேஹோப் இப்படி வெளியே கூப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வயன், லைனில் இருக்கியா? ஆ, இருக்கேன் ஹோபி. என்ன மாதிரி கஷ்டமா உனக்கு? நான் வரேன், நீங்கள் ரெடியாங்க. ஹேய் ஆயிஷ்வா, உனக்கு பிரச்சனை இல்லையா இந்த டைம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹோபி, எனக்கும் தூக்கம் வரல. வெளியே போகலாம், ஒரு சேஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ரெடியாங்க, ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் நிற்பேன். ஓகே வாயன், ஐ ஆம் வெயிட்டிங். சீக்கிரம் வா. சரி ஹோபி, see you அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜேஹோப் கூட வெளியே போக போகிறேன் for the first time. இந்த சான்ஸ் எவ்வளோ பிறகு இருக்கும், ஜாலி அப்படின்ட்டு மெதுவாக ரூமுக்கு போகிறீங்க. சத்தமே வராமல் கபர்டை ஓப்பன் பண்ணீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எந்திரிச்சிருவான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வாரீங்க. ஏன்னா அவள் எந்திரிச்சா கண்டிப்பாக உங்களை திட்டுவா. அவள் எலும்ப முன்னும் போயிட்டு வந்துடலான்ட்டு ரெடி ஆகுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகி ஜேஹோப் வீட்டுக்கிட்டே வந்துடுறீங்க. அவர் வெளியில தான் நின்றுட்டுருக்காரு, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு, யாருன்னே தெரியாத மாதிரி. உங்களை கண்டதும் ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே கிட்ட வராரு. ஏவான், ரொம்ப தேங்க்ஸ், நான் கேட்டதும் உடனே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஹோபி. ஆமாம், நீங்கள் இந்த பகல் நேரத்துலலாம் என்ன பண்ணுவீங்க? என்ன வாயின், கலாய்கிறியா? அட புரிஞ்சிருச்சே, சூப்பர். ஏய், சரி சரி சரி, எங்கே போகிறோம்? தெரியல, செஸ் வெளியே போகணுன்னு தான் தோணுச்சு. உனக்கு தான் எல்லா இடம் தெரியுமே, நீயே சொல்லு. தெரியும் தான், பட் இந்த நேரத்தில் மோலுக்கு போகலாமா? மோலா வேணாம் வேணாம். அப்போது மூவியும் வேணாம். வேண்டாமா? அப்போது நைட் கடைக்கு போகலாமா? அப்படி இப்படின்னு அங்கே தெரிஞ்ச இடம் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. பட் ஜேஹோப் எல்லாமே வேணான்னு சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் என்னத்தை மனசில் வச்சுட்டு இப்படி பேசுகிறாருன்னு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இடம் எல்லாம் பீப்புள் அதிகமாக புழங்குற பிளேஸஸாக இருக்குது. அவர் அதுதான் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறாரு. ஹோபி, இந்தாங்க ஹெல்மெட்டை பிடிங்க, வந்து வண்டியில் இருங்க. எங்கே போகிறோம்? அட வாங்க வாங்க, நான் சொல்கிறேன். வாயன், எங்கன்னு சொல்லு. வாங்க ஹோபி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இடமா தான் இருக்கும். எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்ட்டே ஜேஹோப்பும் பைக்கில் ஏறுறாரு. அவர் உங்கள் ஷோல்டரில் கை போட்டு தான் ஏறி இருப்பார். அந்த கை டச் ஆனதும் நீங்கள் கரண்ட் ஸ்பாக் அடித்த மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. அப்படியே நிற்கிறீங்க. நான் ஏறிட்டேன், போகலாம் வாயன். ஓகே ஹோபி, போகலாம். டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டியை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சைட் மிரர் வழியா ஜேஹோப்பை பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடயே உட்காந்துட்டு இருக்காரு. மிட் நைட் பைக் ரைட், அதுவும் உங்கள் ஃபேவரட் பர்சன் ஹோபி கூட, வேறு யாரும் இல்லை. செம்ம குஷியாக இருக்கு. ஹோபியும் ஜாலியாக உட்காந்து சுற்றி எல்லாமே பார்த்துட்டு வராரு. அப்போ சடனாக ஒரு பிரேக் போடுறீங்க. ஹோபி உங்கள் மேலேயே வந்து மோதுறாரு. ஃபுல் பாடியும் உங்கள் மேலே டச் ஆகுது.
உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அவர் தள்ளியும் உட்கார சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணியிருக்கீங்க. ஹோபிக்கும் இது புரியுது. அவர் கேஷுவலாக இருக்காரு. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதும் நீங்கள் பைக்கை ஸ்லோ பண்ணிடுறீங்க. ஹோபி சுற்றி பார்க்குறாரு. எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்ற மாதிரி. இறங்குங்க. என்ன வயன், எங்கே வந்திருக்கோம்? இறங்குங்க சொல்கிறேன். சரின்ற மாதிரி அவரும் இறங்குறாரு. பைக்கை ஸ்டாண்டில் போட்டுட்டு முன்னாடி போறீங்க. ஏதோ ஒரு ரோட் மாதிரி தான் இருக்கு. பக்கத்தில் இருக்க பாறை மேலே ஏறி நிற்கிறீங்க. அடுத்த செகண்டே உங்கள் பக்கத்தில் ஹோபி நிற்கிறாரு. பாருங்க, ஃபுல் சிட்டியோட வியூ. இங்கே வேறு யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஹோபி டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. எப்படி உனக்கு தெரியும்? என்னது, நான் பப்ளிக் பிளேசஸுக்கு போக விரும்பலன்னு தெரியும். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு வயன். அம்மா, உனக்கு எப்படி இந்த பிளேஸ் தெரியும்? அது நான் கேஷுவலாக இந்த வழியால் டெலிவரிக்கு போகும்போது தான் கண்டுபிடிச்சேன். எப்போ எனக்கு மூட் அப்செட்டாக இருந்தாலும் கிளம்பி இங்கே வந்துடுவேன். ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஓ, செம்ம. பட் என்ன இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எப்படி தோணுச்சு? ஆளே இல்லாத இடமா இருக்கணும்னா இங்கே தான் வரணும். அவர் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. ஹோபி மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்காரு. அவர் அந்த வியூவை தான் பார்த்துட்டே இருக்காரு. பட் நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? டோட்டல் சிட்டியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக தெரியுது. ரியலி நைஸ். ஏய் வாயன், நீ எங்கே பார்த்துட்ருக்க? நத்திங், சொல்லுங்க. சரி, ஒன்றும் இல்லை, விடு. ஆமாம், எனக்கு ஒன்றை பற்றி சொல்ல. இவ்வளோ நாளாக நான் அதை பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. என்ன பற்றியா? என்னை பற்றி என்ன சொல்ல? சும்மா சொல்ல. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஃபேமிலி எங்கே, அப்படி ஏதாச்சும்? அப்படியா? சரி, சொல்கிறேன். பட் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணக்கூடாதா? ஏன் அப்படின்னு சொல்ல போகிற? சொல்கிறேன். நான் வயன், ஏஜ் 26, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்ன சொல்கிற? இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா? உண்மையாவா? ஆமாம். அப்போ இதுக்கு வயன் இந்த ஜாப் பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ண சொல்கிறீங்க? 1 இயர் வீட்டிலே கிடந்தேன், வேலை கிடைக்கும்னு. எவ்வளோ நாளைக்கு தான் தண்டத்துக்கு அங்கேயே இருக்குது. அதான் வேலை தேடலான்ட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன். இங்கேயே வந்து பார்த்தேன். 6 மாதமா எந்த வேலையுமே கிடைக்காம கையில் காசே இல்லை. அதுதான் கிடைச்ச வரைக்கும் ஏதாவது வேலை பண்ணலான்ட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போ அதுவே வேலையாச்சு. யாரை கண்டா இந்த வேலைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதில் எங்க என்ன இன்ஜினியர் ஆகி வேலை கிடைச்சி நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஏவாயன், நீ வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹோபி. அங்கேருந்து அம்மா குத்தி காட்டிகிட்டே இருக்கும், சும்மா இருந்து சாப்பிட்டுட்ருக்கேன்னு. இதுக்கு இதே எவ்வளோ பரவாயில்ல. என் காசு, நான் சாப்பிட்றேன். ஆனாலும் சில நேரத்துலலாம் தோணும், எதுக்கு வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கஷ்டம்தான். பட் ஐம் ஷுவர், கண்டிப்பாக ஒரு நாள் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உனக்கான வேலை ஒன்று தேடி வரும். அன்றைக்கி தான் ஞாபகம் வச்சுக்கோ நான் அப்படி சொன்னேன்று. தேங்க்யூ ஹோபி. அப்படின்ட்டே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பைதவே, உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் தெரியுது எதுக்கு எல்லா பொண்ணுங்களும் ஜீஹப் ஜீஹப்னு சொல்லிட்டு தெரியுறாளுங்கன்னு. எதுக்கு?
இந்த ஆளை மயக்கிற ஸ்மைலுக்கு தான். அப்போ மயங்கிட்டியா? ஆ என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டே சிரிக்கிறாரு. இப்படியே ரொம்ப நேரமா அதிலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயத்தையே ஷேர் பண்ணுறீங்க. அவரும் தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறாரு. அப்படியே பேசிட்டே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ஸ்பேஸுக்கும் இப்போ இருக்க ஸ்பேஸுக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த ஸ்பேஸ் எப்போ குறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 2 hours கிட்ட டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ தான் 2 பேரும் போகலான்ட்டு பைக் கிட்ட வாரீங்க. நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவரை ஏறி உட்கார்றாரு. பட் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கல. உங்களை டச் பண்ண மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க தள்ளி உட்கார வரேன்னு. அவரும் போலாவாயின் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு நீங்களும் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஏதோ ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, வெயிட்டாக இருக்க மாதிரி. என்னென்னு பார்த்தா ஹாபி அவரோட ஹெட்டை உங்கள் ஷோல்டரில் வச்ச மாதிரி இருந்துட்டுருக்காரு. அண்ட் அவரோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்குது. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. சைட் மிரர் வழியாக அவரை பார்க்குறீங்க. அவர் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு மிக்ஸ் ஃபீலிங்காக இருக்குது. எப்படி பண்ணுறாருன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் பிடிச்சும் இருக்குது. பிகாஸ் யூ லைக் ஹிம். நீங்களும் ஒன்றும் கேட்காதனால அவரும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு 20 minutesலேயே அவர் வீட்டை ரீச் பண்ணிடுறீங்க. அவர் அப்படியே இருக்காரு. ஜேஹோப் ஜேஹோப் ஜேஹோப். ஆ என்ன என்ன வாயின்? ஓ வந்துருச்சா? டக்குன்னு வந்த மாதிரி இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் வாயின், நல்லா இருந்துச்சு. ஐம் கம்ஃபர்டபுள் வித் யூ. கவனமாக பார்த்துப்போ. ரீச் ஆனதும் இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே பாய். பாய் வாயின் அப்படின்ட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஹோபி அப்படின்ட்டு திரும்புகிறாரு. வேற எதுவும் இல்லையா? வேற என்ன? இல்லை ஒன்றும் இல்லை பாய் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கும் வந்துடுறீங்க. உள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போயிடுறீங்க. ஏர்லி மார்னிங் இப்போது படுத்தா தூக்கமே வரல. ஜேஹோப்போடு இருந்த அந்த மொமெண்ட்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நைட் 1 மணிக்கு வெளியில் போயிட்டு வந்திருக்கேன், அதுவும் ஒரு பையன் கூட. எந்த தைரியத்தில், என்ன நம்பிக்கையில் நான் போயிட்டு வந்தேன் தெரியலையே. ஆனாலும் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாருந்தா தெரியல. ஃப்ரெண்டா இல்லை எனக்கு தெரியலையே. ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் நாட்கள் கொஞ்சம் போகுது. ஜேஹோப் நீங்களும் நல்லா க்ளோஸ் ஆகிடுறீங்க. டெலிவரி பண்ணுறதையும் தாண்டி அவர் கூட நிறைய இடம் போய் வாரீங்க. அவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே மாறிடுறீங்க. இப்போ நம்ம லவ் பண்ணுறோன்னா யாருக்குமே தெரியாமல் பயந்து பயந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் சீக்ரெட்டாக தான் வச்சிட்ருக்கீங்க. ஈவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலை. சொன்னால் அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல, அதனால் சொல்லிக்கலை. அவளும் மாடலிங் அது இதுன்னு ரொம்ப பிஸி. ஸோ உங்கள் கூட இருக்க டைம்ன்றது குறைவு தான். அப்படியே ஜேஹோப்பை பார்த்தோன்னா அவர் உங்கள் கூட நல்லா தான் பழகுறாரு. உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை போலையே அவரும் நல்லா தான் மூவ் பண்ணுறாரு. ஆனால் லவ் அப்படின்னு எதுவும் வாயை திறந்து சொன்னதில்லை. நீங்களும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க. அதை அவர் கேட்டுட்டு இருப்பார். ஆனால் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டார். எஸ்ன்னு சொல்ல மாட்டார், நோன்னு சொல்ல மாட்டார். பட் உங்கள் கூட ஒரு லவ்வர் மாதிரி தான் பழகுறாரு. ஆனால் வாயை திறந்து எதுவும் சொன்னதில்லை. நீங்கள் சொல்லும் போதெல்லாம்
அவர் சிரிச்சிட்டே கேட்டுட்ருப்பாரு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நைட் நீங்கள் ஜேஹோப்பை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கீங்க. பிரிட்ஜ் ஒன்று, அதுக்கு கீழே உட்காந்து 2 பேரும் கடலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவரோட கையை ஹோல்ட் பண்ண மாதிரி ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. ஹோபி. ஹோபி. சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஹோபி. ஏன் எப்படி சொல்கிற? எனக்கு தெரியல நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் கூட இருக்க? நான் அதை சொல்லலை. அப்புறம் என் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன, அது நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை ஹோபி, நான் இங்கே எதுக்கு வந்தேன், இப்போ வர என்ன பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே யோசிக்க ஒரு மாதிரி இருக்கு. வீட்டிலேருந்து வரும்போது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்றுட்டுருக்கேன். சோனா, அவளுக்கு மூவி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவளோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அவள் வீட்டை காலி பண்ணிவிட்டு சொந்த வீடு வாங்கி ஃபேமிலியாக செட்டில் ஆக போகிறா. அது எனக்கு சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் என்னோட நிலைமை என்ன நினைக்க தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஹோபி, எதுவுமே சரி வரல. சான்ஸ் கிடைச்சதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். என் கான்ஃபிடென்ட் லெவலும் எல்லாமே குறைஞ்சி மறுபடியும் ஜீரோலே நின்றுட்டுருக்கேன். ஏன் ஹோபி, எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் அவ்வளோ வேர்ஸ்டா? கடைசி வரை நான் டெலிவரி தான் பண்ணணுமா? என்னால் எதுவுமே முடியாது ஹோபி. நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த கையை எடுத்து அப்படியே உங்கள் சைட் ஹக் பண்ணுறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெட் அவரோட செஸ்ட் கிட்ட இருக்கு. எதுக்கு இப்போ இவ்வளோ திங்க் பண்ணுற? அவள் போனா என்ன, நீ ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுற? எவ்வளோ லேட் ஆனாலும் உனக்கானது கண்டிப்பாக ஒன்று தேடி வரும். உனக்கு தெரியுமா, உன்னோட பாசிட்டிவ் திங்கிங் தான் உன்னோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அப்படியே இரு, கண்டிப்பாக யூ வில் ஷைன் இன் ஒன் டே. எப்போ நீங்கள் டவுனாக இருந்தாலும் இப்படி தான் மோட்டிவேட் பண்ணுவார். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் செஸ்டில் சாஞ்சபடியே அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. லவ் யூ ஹோபி. அவர் எந்த ரிப்ளையும் பண்ணலை. ஆஸ் யூஷுவல் அதே ஸ்மைல். இது உங்களுக்கும் பழகி போயிடுச்சு. ஸோ ரிப்ளை பண்ணுங்கன்னு நீங்களும் கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்கும் டேஸ் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பேர்னு உங்களுக்கும் தெரியல, அவரே எதுவும் சொல்லலை. ஃப்ரெண்டா லவ்வரா ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. 2 கேர்ள்ஸ் உங்களுக்கு முன்னாடி டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு அறிவே இல்லடி, அவன் போய் உன்னை எப்படி லவ் பண்ணுவான்னு நீ நினச்சிட்ருக்க? அவள் எப்போது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? சொன்னானா? இல்லைல்ல, அப்புறம் என்னடி? இல்லடி, ஆனால் அவன் லவ் பண்ணலைன்னு சொல்லலை. நீ ஹேர்ட் ஆயிடுவேன்னு சொல்லாமல் விட்டுருப்பான். ஏன்னா அவள் எப்போவும் இன்னொரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கான். நீ தான் வேணா குழம்பிகிட்ருக்க. இங்கே பாரு, நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக யோசி. அவள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பணக்காரன். உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு அவன் எப்படி லவ் பண்ணுவான்? எங்க நீயே சொல்லு. அவள் அமைதியாக இருக்கா, சொல்ல முடியலைல்ல. அதுதான் மேட்ரு. அவன் தெளிவாக தான் இருக்கான், நீ தான் வேணா குழம்பிகிட்ருக்க. இனியாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது டக்குன்னு உங்களுக்கு ஹிட் ஆகுது. அது உங்களுக்கே பொருந்துற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி போயிருச்சு உங்களுக்கு. அப்படியே எந்திரிச்சு உள்ளே வந்துடுறீங்க. ஆமாம்ல, அவர் எவ்வளோ பெரிய சிங்கர், எவ்வளோ பெரிய ஐடல். அவர் போய் என்ன எப்படி லவ் பண்ணுவார்? நான் சாதாரணமான டெலிவரி பண்ணுற பொண்ணு, என்ன போய் இதை போய் இவ்வளோ நல்லா யோசிக்காமல் இருந்திருக்கமே.
கரெக்டு தான். அவர் என்கிட்ட ஒரு நாள் கூட லவ் யூன்னு சொல்லலை. நானாக தான் சொல்லிகிட்ருக்கேன். அவர் தெளிவாக தான் இருக்காரா? நான் தான் வேணும் ஆசையை வளர்த்துட்ருக்கேனா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா ஆர்டர் பிளேஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான். ஜேஹோப் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. போ அப்படின்ட்டு கிளம்புறீங்க. ஆர்டர் எடுத்துட்டு ஜேஹோப் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஹே ஹாய், வா வா உள்ள வா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. போய் சோஃபாவில் உட்காடுறீங்க. அவரும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஹே வாயன், நீ சொன்னல அந்த மூவி செம்ம கிளைமேக்ஸ். இன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய மூவிஸ் சொல்லு, நான் பார்க்கணும். நீங்கள் ஒன்றுமே பேசலை. அவர் கொடுத்த ஜூஸையும் குடிக்கல, கையிலே வச்சிட்ருக்கீங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை ஹோபி. எனக்கு இன்னொரு டெலிவரி இருக்குது. ஸோ நான் கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த ஜூஸ் அதில் வச்சுட்டு எழும்புறீங்க. உங்கள் ஃபுட் நான் பே பண்ணிட்டேன். ஏய், எத்தனை தரம் உனக்கு சொல்கிறது? நானே பே பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல ஹோபி, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. டோர் கிட்ட வரைக்கும் போயிடுறீங்க. உடனே திரும்புறீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே தான் வந்திருப்பாரு. நைட் வெளியே போகலாம். என்னாச்சு வாயின் உனக்கு? எப்பயும் நான் தானே கேட்பேன். என்ன இன்னைக்கு நீயே கேட்குற? ஒன்றும் இல்லை, போகலாம் தோணிச்சு அப்படின்ட்டு போகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்னாச்சு வாயின்? அவ்வளோ ஓகே தானே? ஐம் ஓகே ஹோபி, பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அவரும் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இப்படி நைட்டும் ஆகுது. ஹோபி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இனி ஒரு மாதத்துக்கு அவளை பார்க்க முடியாது. கன்சர்ட் போகிற விஷயத்த இன்னைக்கு எப்படியாவது இவக்கிட்ட சொல்லிடணும். ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் இந்த நைட் ரைட், வாயன், எல்லாத்தையும் தான். கொஞ்ச நேரத்துலேயே நீங்களும் அங்கே வந்துடுறீங்க. போகலாமா? போகலாம் வாயன். வாயன், இன்னைக்கு நான் ட்ரைவ் பண்ணட்டுமா? நீங்களா? சரி அப்படின்னு ஹோபி ட்ரைவ் பண்ண பின்னாடி உட்காந்து போகிறீங்க. ஹோபி சைட் மிரர் வழியாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு வரீங்க. ஸோ உங்கள் அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்பணும்னு சடனாக ஒரு பிரேக்கை போடுறாரு. நீங்கள் பொத்துன்னு போய் அவர் மேலே மோதுறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சாரி ஹோபி அப்படின்ட்டு தள்ளி உட்காடுறீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்போ சாரி சொல்கிறா? ஆஸ் யூஷுவல் இப்படி பண்ணா டைட்டாக ஹக் பண்ணி தான் உட்காருவா. இன்றைக்கி என்னாச்சு? அவரும் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காகவே இருந்துட்டுருக்காரு. இப்போ 2 பேரும் எங்கே வந்திருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹோபி எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த பிளேஸுக்கு தான். ஹோபி அங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அமைதியாக போய் அந்த இடத்துல நிற்கிறீங்க. பைக்கை பேக் பண்ணிவிட்டு ஹோபியும் பக்கத்தில் வராரு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்க. பட் அவர் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்கார்றாரு. காற்று லைட்டாக அடிக்குது. இரவு நேரம். அந்த இடத்துல இருந்து பார்க்க ஃபுல் வியூவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஹோபி திரும்பி உங்களை பார்க்குறாரு. இன்னைக்கு இன்னும் அவர் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க. ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. வயன், என்ன அமைதியாகவே இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னுக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹோபி. அவர் உங்களே பார்க்குறாரு. இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஹோபி. இல்லை புரியல. இதோட நமக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காகவே பார்த்துட்ருக்காரு. எனக்கு புரியுது ஹோபி, எல்லாமே புரியுது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோட ஆசை பேராசைன்னு எனக்கே புரியுது. உங்களை போல ஒரு ஆளை லவ் பண்ணுற தகுதி எனக்கு இல்லை. நான் யார்? சாதாரண ஒரு டெலிவரி கேர்ள். உங்கள் ரேஞ்ச் என்ன
ஏன் ரேஞ்ச் என்ன? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன். எனக்கு புரியுது, உங்களால் என்ன லவ் பண்ண முடியாது. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸுக்கு என்னால் பொய்யா இருக்கவும் முடியாதுல்ல. நான் தான் வீணாக ஆசையை வளர்த்துட்ருக்கேன். அப்புறம் அது எனக்கு தான் கஷ்டம். எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க கோடி ஃபேன்ஸில் நான் ஒருத்தி இறந்துட்டு போயிடுறேன். அப்படி இருந்து உங்களை லவ் பண்ணலாம்ல? ஆ, நமக்குள்ள ஏற்பட்ட இந்த கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு எந்த பேரும் கொடுத்துக்க வேணாம். என் வாழ்க்கையில் நடந்த இனிமையான நினைவுகளில் இதுவும் ஒன்று. எப்பயாச்சும் உங்கள் ஞாபகம் வரும்போது அந்த ஸ்மைல், அதை நினச்சி பார்ப்பேன். எல்லாமே சரியாயிரும். தேங்க்யூ ஹோபி, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அப்படின்ட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. 2 பேரும் ஐ டு ஐ பார்க்குறீங்க. சுற்றி இருக்க எல்லாத்தையும் மறந்து அந்த ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு இடையில் இருக்க அந்த கேப் குறைஞ்சிட்டே வருது. ரொம்ப கிட்ட கிட்ட வாரீங்க. அப்படியே கிஸ் பண்ணுற போஸில் இருக்கீங்க. 1 இன்ச் தான் கேப் இருக்கு. அப்போது சடனாக உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நீங்கள் அவரை விட்டு தூரமாக வந்துடுறீங்க. ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அங்கே இருக்க முடியல. உடனே அங்கேருந்து எழும்பி போயிடுறீங்க. சேகோப்புக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு நீங்கள் இப்படி பேசுனீங்க, எதுக்கு தன்னை அறியாமலே உங்களை கிஸ் பண்ண வந்தாருன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி போட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே நீங்கள் பைக் கிட்ட வந்துடுறீங்க. அட கடவுளே, இப்போ நான் என்ன பண்ண போனேன்? கொஞ்சம் விட்டுருந்தா கிஸ் பண்ணியிருப்பேன். சே, ஆனால் இதுக்கு அவரும் கோஆப்ரேட் பண்ணாரு. அப்படின்ட்டே திரும்புறீங்க. ஹோபி வந்துட்டுருக்காரு. நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவர் ஏதோ உங்கள்கிட்ட பேச வராரு. பட் நீங்கள் இருங்க போகலாம் அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்புறம் ஹோபியும் ஒன்றும் சொல்லலை. பைக் போயிட்டுருக்கு. 2 பேரும் எதுவும் பேசிக்கல. ஹோபி உங்களை டச் பண்ணலான்ட்டு பார்க்குறாரு. ஏனோ தெரியல, கெப்பிட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. ஹோபியோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. அவர் இறங்கவே இல்லை. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க இறங்குங்கன்ற மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இறங்குறாரு. இப்போவும் நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அவர் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஹோபி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், குட் பை. இதுக்கா கூப்பிட்டான்ற மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல தோணலைல்ல உங்களுக்கு? தோணலைல்ல ஹோபி? அப்போ
லவ் இல்லையா? பாய் வேன். ஒரு ஸ்மைல். நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஹாபியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து நீங்கள் பேக் அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு பெட்டில் விழுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகுது, யாருமே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா மோனாவும் இப்போ உங்க கூட இல்லை. ஸோ ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் எடுத்து ஹாபியோட கண்டெக்டை பார்க்குறீங்க. கடைசி வரை நீங்கள் என்ன லவ் பண்ணல. நானே தான் பைத்தியக்கார மாதிரி பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். எனிவேஸ், இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டனே, அது வரைக்கும் சந்தோஷம். கண்டெக்டில் டிலீட் பட்டன் அமர்த்துறதும் பேக் வாரதுமா இருந்துட்டுருக்கீங்க. மனசே சரியில்லை. ஒரு மாதிரி அதை டிலீட்டும் பண்ணிடுறீங்க. இனிமே இதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, மறந்துடுவேன், மறந்துடு அப்படின்னு புரண்டு புரண்டு படுத்துக்கிறீங்க. இப்படியே 2 நாள் ஸ்கிப் ஆகுது. இந்த 2 டேஸில் ஜியோஹோப்பை நீங்கள் பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட இந்த எந்த ஆர்டரும் வரல. அவர் ஆக்சுவலி கன்சர்ட்டுக்கு ஃபாரின் கிளம்பி போயிருப்பார். இது எதுவுமே தெரியாது நீங்கள். அன்றைக்கி அப்படி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் உங்களை பார்க்க வேணான்ட்டு ஆர்டர் போடலைன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ வீட்டில் தான் சும்மா உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஏதோ மெயில் வந்திருக்கிறத பார்த்து அதை போய் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆ அப்படின்னு வாயில் கையை வச்சுட்டு அதை வாசிச்சிட்ருக்கீங்க. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இப்படி நீங்கள் அப்ளை பண்ண ஜாப்புக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்ற மாதிரி. நாளைக்கு நேரில் வந்து மீட் பண்ண சொல்லி மிச்சத்தை எல்லாத்தையும் பேசிக்கலான்ற மாதிரி அந்த மெயிலில் இருக்கு. உங்களுக்கு ஷாக்கிங்ல இருந்துட்டுருக்கீங்க. ஐயோ, என்ன இது? இது உண்மையாகவே எனக்கு வந்த மெயில் தானா? பேருக்கு எது மாற்றி அனுப்பிட்டாங்களா என்ன? இல்லையே, நம்ம பேர் கரெக்டாக தானே போட்டிருக்கு. ஐயோ, ஓ மை காட், என்னால் இதை நம்பவே முடியல. எவ்வளோ பெரிய கம்பெனி இது! நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேனா? ஓ மை காட், நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கே. ஓ தேங்க்யூ 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 காட் அப்படின்னு உங்கள் சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணோமா என்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே. நம்ம தான் பார்க்குற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிப்போமே, இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுருக்குது? என்னவோ நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, அது போதும். முதல்ல இது அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். எவ்வளோ திட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. தி நெக்ஸ்ட் டே நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு ஒர்க்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக சேலரியோட நீங்கள் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பி. ரொம்ப நாளாக வெயிட்டிங் அப்புறம் உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் வாவ். அந்த ஹாப்பியை அவர்கிட்ட சொல்லும் போல தான் இருக்குது. பட் உங்களால் முடியாது. நெக்ஸ்ட் டே வருது, நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக வேலைக்கும் போகிறீங்க. ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுறீங்க. சூப்பராகவே போகுது. இந்த மாதிரி தான் 2 வீக்ஸ் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் தான் இருந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் எம்டி அங்கே வாராரு. எம்டி வாராருன்னு சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்களே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எம்டியை பார்க்க போகிறீங்க. அப்போ அவரும் வாராரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. திங்க் பண்ணிட்டு நிற்கிறீங்க. எல்லாரும் அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் விஷ் பண்ணுறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்து, என்னவன் எப்படி இருக்கீங்க? கேள்விப்பட்டேன், யூ ஆர் டூயிங் ரியலி வெல், கீப் இட் அப் அப்படின்ட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல. நீங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை நோட் பண்ணி உங்கள் பேர் வர தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு என்ற மாதிரி. அவர் அப்படியே போயிருப்பாரு. ஸோ பின்னாடி வந்த மேனேஜரை பிடிச்சி நீங்கள் பேசுகிறீங்க. சார் 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 ஒரு நிமிஷம். சொல்லுவேன் சார். எம்டி சாருக்கு எப்படி என் பேர் தெரியும்? எல்லாரும் அவர் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தானே ஜாயின் பண்ணேன். அவர் என்ன ஞாபகம் வச்சு என் பேர் வர சொல்கிறாரு. எப்படி சார்? என்ன வாயன்னு பேசுகிற?
ஒன்று அப்பாயிண்ட் பண்ணவருக்கு உன் பேர் தெரியாதா? அதுவும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஆள் நீ ஒன்றை போய் மறப்பாரா? இருந்தாலும் நீ டேலண்டட் பையன். யூ டிட் அ கிரேட் ஜாப். சார் 1 மினிட். ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? யார் ஃப்ரெண்டு? உனக்கு தெரியாதாம்மா? சிங்கர் ஜேஹோப் இருக்கார்ல, அவர் தான் பாஸோட ஃப்ரெண்டு. நம்ஜோனும் ஜேஹோப்போ ரொம்ப க்ளோஸ். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் சார் உன் ப்ரொஃபைலை பார்த்தாரு. சரி, ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு தான் அப்பாயிண்ட் பண்ணார். பட் வயன், உண்மையிலேயே நீ கிரேட்மா. 2 வீக்ஸ்லேயே நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஆல் தி பெஸ்ட் வயன் அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அசைவே இல்லாமல் நிற்கிறீங்க. என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார் இப்போ? ஜேஹோப் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ஜாப், என் ட்ரீம் எல்லாம் உங்களாலேயா ஹோபி? ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணலை நீங்கள். உடனே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஹோபியை பார்க்கத்தான் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. உங்களால் இந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. நீங்கள் அப்பாவும் டவுட் பண்ணியிருப்பீங்க ஆஃபரிங் லெட்டர் வரவும் இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணமான்னு. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்கல இது ஜேஹோப்பால் கிடைச்சிருக்கோன்னு. அவரை உடனே பார்க்கணும் போல இருக்கு. என்னதான் நீங்கள் அவரை விட்டு விலகி இருந்தாலும் உங்களுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அதை உங்களுக்கே தெரியாமல் மறைச்சிருந்துருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி அவரை பார்த்தே ஆகணும் போல இருக்கு. வேகமாக போயிட்டுருக்கீங்க. டிரைவர், இந்த விட தான் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப். கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. இறங்கி உள்ள போறீங்க. காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டே நிற்கிறீங்க. அப்போதான் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறீங்க. அவர் வீடு லாக் ஆகியிருக்கு. என்ன வீடு லாக் ஆகிருக்கு? அவர் இங்கே இல்லையா? எங்கே போயிருப்பாரு? கால் பண்ணி பார்க்கவா? சே, நம்பர் கூட இல்லையே. ஒருவேளை வழியுறங்க போயிருப்பாரா? ஐயோ அப்படின்ட்டு காரில் போய் ஏறுறீங்க. இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே போய் சிஸ்டத்தில் அவரோட நம்பரை செக் பண்ணி எடுத்துடுறீங்க. அவருக்கு அவசரமாக கால் பண்ணுறீங்க. பட் நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த சிம் ஆக்டிவேட்லேயே இல்லைன்ற மாதிரி. செம்ம கடுப்பாகுது. வேறு வழியும் இல்லை உங்களுக்கு. அவரை பார்த்துருவோன்ற இந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. பார்க்க முடியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேஸ் போகுது. நீங்கள் ஒர்க் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறதுன்னு இருக்கீங்க. என்னதான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் உங்கள் டெலிவரி வேலையை நீங்கள் விடலை. பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது பணத்துக்காக இல்லை, மைண்ட் ரிலாக்ஸுக்காக. இங்கேருந்து தான் நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ பழசை மறக்காமல் இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இந்த வேலையில் இருக்கும்போது தான் நீங்கள் ஹாபி கூட இருந்திருப்பீங்க. அந்த மெமரிஸ், அந்த ரெஸ்டாரண்ட், அதெல்லாம் உங்களால் விடவே முடியல. என்னதான் ஆனாலும் உங்களால் அவரை மறக்கவும் முடியல. ஹாபியை ரொம்ப தேடுறீங்க. மிஸ்ஸிங் ஹிம் வெரி மச். அடிக்கடி அவர் வீட்டுக்கும் போய் செக் பண்ணுவீங்க. அவரை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை. ஒரு மாதிரியா எதையோ இழந்த மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. வீட்டில் தம்பியோட படிப்பு எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாலாம்
அக்கறையாக உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. பட் நீங்கள் தான் அதிகமாக மிங்கிளாகாமல் மூவ் ஆகிட்டுருக்கீங்க. ஏன்னா இப்போல்லாம் உங்ககிட்ட இருந்த பிறகு தான் இவங்கெல்லாம் வராங்க. பட் ஒன்றுமே இல்லாதப்போ உங்கள் கூட இருந்தது ஹோபி மட்டும்தான். இப்போது அவர் தான் உங்கள் மனசு கிடந்து தேடுது. ஸோ இப்படியே நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. ஆனால் ஹோபி பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை. ஆஃப்டர் 2 months ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க. பயன் ஆர்டர் வந்துருச்சா? கொஞ்ச நேரம் இருக்க முடியல. இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஃபுட்டையும் எடுத்துகிட்டு லொக்கேஷனை செக் பண்ணுறீங்க. பயங்கர ஷாக் உங்களுக்கு. பதறி அடிச்சு போய் அந்த ஃபோன் நம்பரை பார்க்குறீங்க. அது ஹோபியோட நம்பர் தான். நம்பவே முடியல உங்களால். ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க, இனி அவரை பார்க்கவே மாட்டோன்னு. பட் இந்த மூமெண்ட் யூ ஆர் ஸ்பீச்லெஸ். சந்தோஷமாக போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கட்டும் குஷியாக போயிட்டுருக்கீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு வெயிட் பண்ண உங்கள் ஃபேவரட் பர்சனை இப்போ பார்க்க போகிறீங்க. சிக்னலில் வெயிட் பண்ணும்போது கூட அவ்வளோ ஸ்மைல் உங்கள் ஃபேஸில். அப்போ எதையோ திடீர்னு யோசிக்கிறீங்க. உங்கள் ஸ்மைலெல்லாம் காணாமல் போயிடுது. இவ்வளோ நாள் கழிச்சு அவர் பார்க்க போகிறோம். என்னை கண்டதும் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? என்னை ஞாபகம் வச்சிருப்பாரா? ஒருவேளை யாருன்னு கேட்டுட்டா? நான் நியூஸில் கூட பார்த்தேன், யாரோ ஆக்ட்ரஸ் கூட அவரை சேர்த்து வச்சு யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் எப்படி அவரை பார்ப்பேன்? இதை நான் யோசிக்கவே இல்லையே. நான் யார் அவருக்கு? ஒன்றும் இல்லையே. ஓ காட், என்ன இது? இப்போ நான் என்ன பண்ணுறது? எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவர் வீட்டையும் ரீச் பண்ணிடுறீங்க. மிரரை பார்க்குறீங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஓகே அப்படின்னு இறங்கி போகிறீங்க. உங்கள் ஃபேஸ் தெரியாத மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் ஃபேஸை கவர் பண்ணியிருக்கீங்க. அதான் அவளை தைரியமாக போகிறீங்க. இப்போ காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கடை நர்வஸாக இருக்கு. ஒவ்வொரு செகண்டையும் கவுண்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்போ சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. வாய்ஸ் ரெண்டு கடன்னு முன்னாடி நிற்கிற பர்சனை தான் பார்க்குது. ஒன் மினிட் கண்ணை வெட்டவே இல்லை. நீங்கள் அவரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஃபேஸ் மாறவே இல்லை. அவர் ஸ்மைலை பார்க்கணும் போல இருக்கு. பட் அவரும் மாஸ்க் போட்டிருக்காரு, யாருன்னு தெரியக்கூடாதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் ஆர்டர் இந்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக அவருக்கு வெயிட் பண்ணதுக்கு, அந்த மிஸ்ஸிங்க்கு அவரை ஹக் பண்ணி எல்லாம் சொல்லணும்னு தோணுது. பட் ஒன்றுமே பண்ணாமல் அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஹலோ, உங்களை தான். எஸ் சார். எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். 1200 சார், கேஷ் ஆன் டெலிவரி. ஓ, கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுத்துருக்கேன். 1 மினிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஹோபி மறுபடி வராரு. சாரி உங்களை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. அண்ட் நான் என்னோடய வாலெட்டை மறந்துங்க வச்சுட்டேன், அதான் தேடிட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து வெயிட் பண்ணுறீங்களா? நான் ரூமில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி ப்ளீஸ். நீங்கள் யோசிக்கிறீங்க இவர் இன்னும் திருந்தவே இல்லையான்னு. என்ன யோசிக்கிறீங்க? தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே எப்படி வாரதுன்னா? எல்லாம் தெரிஞ்ச முகம்தான், நம்பி உள்ள வாங்க அப்படின்னு அவர் மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாரு. அப்பா, அந்த முகம், அந்த ஸ்மைல் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அட்மையர் பண்ணி அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னங்க இப்போ வரலாம்ல? ஓகே சார் அப்படின்னு ஹாபி பின்னாடி போகிறீங்க.
இருங்க, நான் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் மேலே போகிறாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜேஹோப்பை மீட் பண்ண மெமரிஸ் தான் ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. அப்போவும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஜேஹோப்பும் கீழே வராரு. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. சாரி ஃபார் த டிலே. அண்ட் இன்னொரு சாரி, என்னோடய வாலெட்டை காணோம். இப்போ எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியல. ஐம் சாரி. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன். சாரி, நான் உங்களை டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. ஐம் ரியலி சாரி. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, இது எக்ஸ்பெக்டட் தானேன்ற மாதிரி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நீங்கள் சாப்பிடுங்க, பசியோடு இருப்பீங்க. நான் பே பண்ணிடுறேன். எப்படியும் லஞ்ச் அண்ட் டின்னர் அங்கே தானே ஆர்டர் பண்ணுவீங்க, அப்போ சேர்த்து கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். நான் கிளம்புறேன். என்ஜாய் யூ மீல் சார் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜேஹோப்புக்கு பேச்சே வரல, அப்படியே நிற்கிறாரு. ஒரு நிமிஷம். நீங்கள் அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறீங்க. யார் நீ? நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுறீங்க. ஹாபி ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவர் இதை கொஞ்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆர்டர் போடும்போதே அவருக்கு உங்கள் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்கும். பட் நீங்கள் இன்னும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. அயன் பேரை சொன்னதும் உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். அவர் இன்னும் உங்களை ஞாபகம் வச்சிட்ருக்காருன்னு ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. வேற எதை பற்றியும் யோசிக்கல நீங்கள். ஏ வைன், சாரி ஹோபி, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்களை ஹக் பண்ணதுக்கு. பட் என்னால் முடியல. நான் ரொம்ப நாள் உங்களை பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். வாழ்க்கை இப்படி போயிடுமோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்கை கொடுத்தீங்க. என் ட்ரீமெல்லாம் ரியல் ஆக்குனீங்க. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு எதுக்கு ஹோபி என்னை தூரமாக விட்டுட்டு போனீங்க? ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க? இப்போ நான் நல்லா இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாமே நான் தான் கவனிச்சிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்க வேணாம்? சாரி, நான் ஏதோ எமோஷனல் ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரை விட்டு தள்ளி போறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஹக் பண்ணி மனசார தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இன்னும் இந்த வேலையில் இருக்கேன். எப்பயாவது ஒரு நாள் உங்கள் ஆர்டர் வராதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்துச்சு. நானும் வந்துட்டேன், பார்த்துட்டேன், தேங்க்ஸும் சொல்லிட்டேன். இனி என்ன கிளம்ப வேண்டியது தானே? நான் போயிடுறேன். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போகிறீங்க. என்னது, கூப்பிட்டீங்களா? இல்லை சாரி, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சாரி, பாய். இனி தைரியம் ஆர்டர் பண்ணுங்க. என்ன பார்க்க வேண்டி வராது. நான் நாளையிலேருந்து இந்த வேலையில் இருக்க மாட்டேன். என்ஜாய் யுவர் லஞ்ச் சார். தேங்க்யூ அப்படின்ட்டு திரும்பி போயிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அழுதுகிட்டே போகிறீங்க. ஜேஹோப் இப்போ கூட எதுவுமே பேசல, அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் பைக் வரைக்கும் போயிட்டீங்க. இப்போ கூட என்கிட்ட எதுவும் சொல்ல தோணலை. சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. அப்படியே இருங்க. நீங்கள் மட்டும் தனியாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இங்கே ஹோபி உள்ள அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த ஃபுட்டை பார்த்துட்டே நீங்கள் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களை நினச்சாலே அவர் ஃபேஸில் நேச்சுரலான ஒரு ஸ்மைல். பட் அது எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமான யோசனை ஓடிட்டுருக்கு. அப்படியே இருந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நைட் ஆகுது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இன்னைக்கு தான் நீங்கள் இங்கே இருக்க போகிற லாஸ்ட் டே.
ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களை கூப்பிடுறாங்க ஆர்டர் வந்திருக்குன்னு. நீங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. இதுதான் என்னோட கடைசி டெலிவரி. எந்த ஏரியாவில் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அந்த அட்ரஸை பார்த்ததும் உங்கள் ஃபேஸ் சுருங்கி போயிடுச்சு. இல்லடி, நான் போகல, இந்த டெலிவரிக்கு நான் போகல, வேறு யாராவது போக சொல்லு. ஏவாயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பட் நான் போகல, இந்த ஆர்டர் நான் எடுக்கலை, வேறு யாராவது எடுக்க சொல்லு. இல்லை வயன், பிடிக்கலனாலும் நீ தான் போயாகணும். எல்லாரும் டெலிவரியில் நிற்கிறாங்க, நீ ஒரு ஆள் தான் அவைலபிளாக இருக்க. இங்கே பாரு, சிஸ்டத்தை பாரு, நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு கட்டுப்பாகுது. ச்சே, எனக்கு மட்டும் என்ன இப்படிலாம் அமைதோ தெரியா. குடு, போகிறேன் அப்படின்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. நேராக ஜேஹோப் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. உள்ளே போகவோ அவரை பார்க்கவோ உங்களுக்கு பிடிக்கல, வேணான்னு இருக்கு. திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பைக்கை நிப்பாட்டிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் மாஸ்க் எதுவுமே போடலை, நார்மலாக தான் இருக்கீங்க. டோர் முன்னாடி போய் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு காத்துட்டு நிற்கிறீங்க. அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகி ஒரு கை வந்து உங்களை உள்ளே இழுக்குது. பட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் பயந்துடுறீங்க டக்குன்னு இப்படி நடக்கவும். இப்போ நீங்கள் டோரோட லாக் பண்ண வாக்கில் நிற்கிறீங்க. உங்கள் முன்னாடி ஹோபி, பேச்சே வரல, வாய் கடந்து தடுமாறுது. ஒரு நிமிஷம், நான் பேசிடுறேன். நீங்கள் கொஷனபிளாக ஹோபியை பார்க்குறீங்க. உன்னோட ஆசை ஒன்றும் பேராசை கிடையாதுவன். என்னோட உலகம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. உண்மையை சொல்லப்போனா அது உன்னோடது வருது சின்னதுதான். ரெண்டுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. லவ் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லவன். யாரையும் லவ் பண்ணலாம், அதுதான் லவ். இதெல்லாம் அன்றைக்கி நீ கேட்ட கேள்விக்கான பதில். ரொம்ப லேட்டாக சொல்கிறதுக்கு சாரி. ஏன்னா அன்றைக்கி நீ என்னை பேசவே விடலை. நீங்கள் எதை பற்றி சொல்கிறாருன்னு திங்க் பண்ணி பார்க்குறீங்க. எஸ், அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஜேஹோப் கிட்ட வச்சு கேட்டதுக்கு தான் அவர் இப்போ ரிப்ளை பண்ணுறாரு. நீ டெலிவரி கலரு, இன்ஜினியராரு, யார் அவனை இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். வில் யூ மேரி மீ? உங்கள் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. யூ ஜஸ்ட் டம் ஸ்ட்ரக். ஒன்றுமே பேசாமல் ஜேஹோப்பை பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்ன பார்க்குற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொழுன்னு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஊற்றுது. ஜேஹோப் இப்படி வாய் திறந்து கேட்பாருன்னு கனவுலையும் நினச்சி பார்க்கல. கல் மாதிரி இருந்த மனுஷன் உண்மையாவா? உனக்கு நீ என்ன ரசிச்சா மட்டும் தானே தெரியும், நான் ஒன்று ரசிச்சா தெரியாதுல்ல. அவர் ஒன்றும் யோசிக்கல, அப்படி எடுத்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. கிறங்கி போன கண்ணத்தை சின்ன வச்சான், தழும்ப போட்டு ஆராம மின்ன வச்சான். எதிரும் புதிரும் எடறி விழுந்து கலந்து போச்சு. உதரு விதையில் கதிரு கிளம்பி வளர்ந்து போச்சு. கிளி நீத்து எதிர்கட்சி, அதை இப்போ இவன் பற்றி. இடி தேர்தல் வந்தாலே வந்தானே கொடி நாட்டவா. சிரிக்கு வாசம் காத்தோட நெருக்கி போடும் அவசர மயங்கி போன பின்னாடி. ஜேஹோப் மெதுவாக அந்த கிஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி டியரை ஐஸோட அப்புறம் பார்க்குறீங்க. இப்போ நம்புறியாடி என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? நீங்கள் அப்படியே பாஞ்சு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஆக்சுவலி பதில் இல்லை உங்ககிட்ட. வார்த்தையெல்லாம் மௌனமாகி கண்ணீராக வெளியே வந்துட்டுருக்கு. அவர் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பி. ஃபைனலி அவர் ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் 1 hour ரெண்டு பேரும்
அந்த ஃபேவரட் ஸ்பாட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் ஆம்ஸுக்குள்ளே நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏங்க இதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்பட்டு எதுக்குங்க? பிடிச்சிருக்குன்னா சொல்ல வேண்டியதானே? நான் தானே, என்கிட்ட என்ன? நான் அந்த மாதிரி இல்லை வாயின். எதையும் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு கமிட் ஆனது கிடையாது. நான் இன்ட்ரோவர்ட், காமான பர்சன். யாரையும் கூட இருங்கன்னு கேட்டதில்லை. அப்படி கேட்க எனக்கு வராது. நான் ரொம்ப யோசித்தேன், பயந்தேன். என் கரியர், இந்த சொசைட்டி, அப்புறம் உன்னோட ட்ரீம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என் கூட இருக்கன்னு சின்னதாக ஒரு நியூஸ் கிடச்சிட்டா போதும், உன்னையும் சேர்த்து மீடியாவில் போட்டு நார் அடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பயந்தேன், எங்கே என்னால் உன் பேர் கெட்டு போயிடுமோன்னு. ஹோபி, எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நீங்கள் என்னோடய டைப் இல்லை. கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ எப்படி எல்லாத்துக்கும் ரெடியா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? கல்யாணம் தான். என்னது, அப்படியே வெடுக்குன்னு அவர் ஃபேஸை பார்க்குறீங்க? என்ன சும்மா பேஜை கேட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு நீ வேணும், லைஃப் லாங் என் கூடவே. உன்கிட்ட மட்டும் எந்த தாய்க்கும் இல்லாமல் இருக்கணும். வெளியுலகத்துக்கு நான் யாரை வேணா இருக்கலாம், ஆனால் வீட்டில் உனக்கு கீழே இருக்கணும். எத்தனை பேர் என்னில் ஆசைப்பட்டாலும் நான் உன்னில் மட்டும் பைத்தியமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நீ என் ஒய்ஃப் ஆகணும், அவ்வளோதான். அவரை பார்க்குறீங்க, இதெல்லாம் நீ அப்பா பேசுகிறேன்ற மாதிரி. நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீ உங்கள் வீட்டில் பேசு. நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ கான்ட் வெயிட் எனிமோர். நம்ம வீட்டில் நீயும் நானும். நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. வாட் அ கியூட் ப்ரப்போசல். ஒன் ஃபைன் டே ஒரு சர்ச்சில் ரொம்ப சிம்பிளாக 2 பேருக்கு வெட்டிங் நடந்துட்டுருக்கு. உங்கள் 2 சைடில் இருந்தும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பி எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் எமோஷனலாக அழுதுட்ருக்கீங்க. ஃபாதர் ரிங்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. எல்லார் முன்னாடியும் ஜேஹோ எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீல் டவுன் பண்ணி உங்கள் கையை கேட்குறாரு. இங்கே சுற்றி பார்க்குறீங்க. ஹோபி, என்னது? எந்திரிங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. கொடுவேன், நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே கையை நிட்டுறீங்க. ஜிஹோப் அழகாக அந்த ரிங்கை உங்களுக்கு போட்டு விடுறாரு. அப்போது அவர் கை மேலே வாட்டர் ட்ராப்ஸ் விழுது. நிமிந்து பார்க்குறாரு. எஸ், அது உங்கள் ஹாப்பி டியர்ஸ் தான். ஜேஹோப் இப்போ அவரோட கையை நிட்டுறாரு. நீங்களும் பொறுமையாக அவர் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காடுறீங்க. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சுற்றி இருக்கவங்க எல்லாம் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. இவன், நீங்கள் அவர் கையை கேட்குறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணிகிட்டே கையை நீட்டுறாரு. பொறுமையாக அந்த ரிங் அவருக்கு போட்டு விடுறீங்க. எஸ், ஃபைனலி அண்ட் ஒஃபிஷியலி ஹீ இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு மட்டுமானவர். இந்த உலகத்தில் எத்தனை கேர்ள்ஸ் அவரை சைட் அடித்தாலும் இப்போ ஹீ இஸ் யுவர்ஸ் ஒன்லி. அதை நினைக்கும் போது ஜஸ்ட் வாவ், வேற என்ன வேணும்? அப்போ ஃபாதர் கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அப்படியே நீல் டவுன் பண்ணபடியே ஜேஹோப் உங்கள் ஃபோஹெட்லேயே ஒரு கிஸ் வைக்கிறாரு. 2 ஐஸையும் க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ ஃபைனலி உங்கள் 2 பேரோட வெட்டிங்கும் இனிதே நடந்து முடிஞ்சிட்டு வந்து எல்லாரும் விஷஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ 2 பேரும் ஒன்றா சர்ச்சை விட்டு வெளியே வாரீங்க. எல்லா சைட்ல இருந்தும் ப்ரெஸ், மீடியான்னு எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் லைட்டாக பயந்துடுறீங்க இவ்வளோ பேரை பார்த்ததும். ஹோபி டைட்டாக உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு, நான் இருக்கேன்ற மாதிரி. அந்த சர்ச் வாசலில் வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அவர் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. மீடியா எல்லாம் அது இதுன்னு 1000 கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ கேர் கொடுத்து பேசுகிறாரு. ரியலி குட் ஒன். ஆஃப்டர் தட் அப்படியே அங்கேருந்து உங்களை அழகாக கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் நடக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ
அப்படி அவர் அலைக்கா உங்களை தூக்கிடுறாரு. நீங்க டக்குன்னு பாக்குறீங்க சுத்தி மீடியா இருக்குன்ற மாதிரி. என்னங்க, ஐ லவ் யூ வேன். உங்களுக்கு கடும் ஷையாயிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணி உங்க ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பிளிஸ்ஃபுல் மொமெண்ட். இப்போ அப்படியே ஹாபி வீட்டில் தான் நைட். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமில் இருக்கீங்க. ஹாபி அம்மா அப்பாலாம் அனுப்பி வச்சுட்டு இப்போ தான் ரூமுக்குள்ளே வாராரு. நீங்கள் காலெல்லாம் நீட்டிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருப்பீங்க. அவரை கண்டதும் காலை மடித்து உட்காடுறீங்க. ஹாபி டோரை சாத்திட்டு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்கள் கால் ரெண்டையும் நீட்டி பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்டே அவரை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னாடி அப்படி பார்க்குற? இல்லை, இது நீங்களான்னு பார்க்குறேன். ஏன், எனக்கு என்ன? நேற்று வரைக்கும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்காமல் இருந்தவர் அந்த ஹோபியா இதுன்னு பார்க்குறேன். ஆமாம், நேற்று வரைக்கும் நான் தனியாள். ஆனால் இன்னிலேருந்து ஹஸ்பண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ள ஹஸ்பண்ட். அதான். ஓ அப்படியா ஹஸ்பண்ட் சார்? ஹஸ்பண்ட் சார் நீங்கள் மசாஜ் பண்ணல தான் போதும், நம்ம படுக்கலாமா? தூங்கலாம். நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹோபி. எனக்கு தெரியும்டி நீ ரொம்ப டயர்டாக இருந்த. வா தூங்கலாம். ஹோபி லைட் ஆஃப் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அழகாக அவரை ஹக் பண்ணி தூங்குறீங்க. அவருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த நைட் இப்படியே தான் போகுது பீஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேஹோப் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழமையை விட அதிக வெளிச்சமாக இருக்குது. எந்திரிச்சு பார்க்குறாரு. ரூம் கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. அவர் இவ்வளோ காலமாக அதெல்லாம் ஓப்பன் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி டார்க் வைப்லேயே இருந்துட்டு இருந்திருப்பாரு. பட் இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்தது ஒரு மாதிரி புதுசாக நல்லா தான் இருக்குது. ரூமில் நீங்கள் இல்லை. ஸோ எந்திரிச்சு கீழே வராரு. கீழே நீங்கள் மற்ற கர்டன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. இன்னும் அந்த சோம்பல் முடியலை. என்னாடி பண்ணுற முண்டாட்டி? இடே ஒரு மாதிரியா வித்தியாசமாக இருக்குது. இனிமே அப்படித்தான். இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி, அப்படியே ஒன்ன மாதிரி. ஓஹோ, என்னாச்சு என் புருஷனுக்கு? காலங்கத்தாலே ரொமான்டிக் மூடா? பொண்டாட்டி ஒரு டேர்ட்டி கிஸ் கூட. அது என்னப்பா டேர்ட்டி கிஸ்? பல்லு விளக்காம கொடுத்தா அதுக்கு வேறு டேர்ட்டி கிஸ் ஒன்று கூட. அதெல்லாம் முடியாது. ஒழுங்காக ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் கொடுக்குறேன். ப்ளீஸ் டி ஒன்று. நோ வே. அவரை தள்ளி விட்டுட்டு போறீங்க. அவரும் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துலையே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அவரும் விடுற மாதிரி இல்லை, உங்களை துரத்திட்டே திரிகிறாரு. 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே மேலே ஓடிடுறீங்க. ரூமில் பெட்டை சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. வயன் வந்துடுறீ, ஒரே கிஸ் தான் பண்ணிட்டு விட்டுருவேன். நானா பிடிச்சேன்னு வையே, எனக்கு ஒன்று விடவே மாட்டேன். அதெல்லாம் முடியாது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் எவ்வளோ வேணும் தரேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. எனக்கு டேர்ட்டி கிஸ் தான் வேணும், இப்போவே வேணும். அவரும் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, பாத்ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு பாத்ரூம்குள்ளே ஓடுறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் க்ளோஸ் பண்ண முன்னாடியே அவர் கையை வச்சு ஸ்டப் பண்ணிடுறாரு. எனக்கு வேணாங்க, தள்ளி போங்க. பார்க்கலாண்டி அப்படின்ட்டு அவர் உள்ளே வந்து லாக் பண்ணிடுறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஹார்ட் அடிக்குது. என்னம்மா வயனு எப்படி வந்து மாட்டிக்கிட்டியே? என்னங்க வேணாண்ணா சொல்கிறது கேளுங்க. பாத்ரூமில் தானே இருக்கோம், ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சொல்கிற எதையும் அவர் காதில் வாங்கிக்கவே இல்லை. ஒரு மார்க்கமா உங்கள் கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்களும் வேணான்னு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படியே நின்றுறீங்க. இதுக்கு பின்னாடி போக முடியாது, வால் இருக்கு, லொக் ஆயிட்டீங்க. ஜேஹோ ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் வெட் பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. உங்கள் கிட்ட வந்துட்டாரு. நீங்கள் ஒரு மாதிரி தப்பிச்சு போயிடலான்ட்டு பார்க்குறீங்க. பட் அவர் கையை வச்சு லொக் பண்ணிடுறாரு.
வசமாக மாட்டிக்கிட்டீங்க. என்னங்க வேணாங்க, வேணாம் ப்ளீஸ். அவர் செஸ்டில் புஷ் பண்ணுறீங்க. அந்த கையை எடுத்து அவரோட கையோட லாக் பண்ணிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன்? நீயா வந்துட்டேன்னா பரவாயில்ல, நான் பிடிச்சேன்னா என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். என்னங்க அப்படியே லிப் லாக். இனி நோ வேர்ட்ஸ். ஒரு கையில் உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலையே உங்கள் வைராக்கியம் எல்லாம் உடஞ்சி துண்டா போயிருச்சு. அவர் கிஸ்ஸில் மெல்ட் ஆயிட்டீங்க. அவருக்கு அது நல்லாவே தெரியுது. உங்கள் கையை மெதுவாக விட்டுட்டு அந்த கையால் உங்கள் ஹிப்பை பிடிக்கிறாரு. அது இன்னும் ஹைப்பாக இருக்கு. உங்களுக்கு பேக்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே மூழ்கிட்டீங்க. உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் மெதுவாக ஷவர் ஆன் பண்ணி விட்டுடுறீங்க. ஸோ இனிமே என்ன நடக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நடக்கும், நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன். மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூட கோலம், என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம். ஹலோ, என்ன பார்க்குறீங்க? இதுக்கு மேலெல்லாம் காட்ட முடியாது. ஒரு கொஞ்சம் தான் காட்டுவோம். அதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. ஓகே டோலி, ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனும். ஸோ ஜாலியாக இருங்க. அண்ட் இந்த ஜேஹோப் ஒன் ஷாட் எப்படி இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி ஜேஹோப் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா சிங்கர் ஐடல்ன்றது தாண்டி அவர் ஒரு நல்ல மனுஷன். ஸோ ஒரு ஏஞ்சல் மாதிரி என் கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஏஞ்சலாக தெரிகிறாரு. ஸோ அவருக்காக இந்த ஒன் ஷாட் கண்ணகாலமாக வச்சுருந்தேன் போடணுன்ட்டு. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஜமாய் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.